கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்க. வாரணம் ஆயிரம் மூவியில் லவ் ப்ரப்போசல் சீன் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. இங்கே இந்த பிரிட்ஜோட கலர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் தாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பிரிட்ஜில் வாக் பண்ணாமல் எப்படி? இங்கே வாக் பண்ணுறதுக்கு ஒரு சைடும் சைக்கிளிங்க்கு ஒரு சைடும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்களும் இங்கே போய் கொஞ்சம் நேரம் வாக்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே இங்கேயும் சுற்றி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை சுற்றி எல்லா ஆங்கிள்லேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நாங்களும் ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு சைடு பசிபிக் ஓஷன், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ, நடுவில் பிரிட்ஜு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து கைட் சர்ஃபிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து என்னதான் பல்ல காட்டிட்டு இருந்தாலும் இந்த பிளேஸில் ரொம்ப குளிராக தான் இருக்குங்க. அதுவும் ஈவினிங் ஆக ஆக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மோஸ்ட்லி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.